ஏனெனில் அவரே என் கால்களை வழியிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் ஆதரவற்றவர், ஏழை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருக்கிறார். சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தாயார் தலைமையோடு இணைந்து தவக்காலம் 3வது ஞாயிறான இன்றும் ஆலயத்துள்ள இறைவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவுடன் உறவாடிய சமாரிய பெண் தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை கொண்ட ஒரு குழுவோடு செல்வதை நற்செய்தி வாசகத்தில் கேட்க இருக்கின்றோம். இயேசுவின் முதல் இறையரசு நற்செய்தி அறிவிப்பவராக செயல்பட்டார் என்றால் அது மிகையாகாது. அந்த பெண்ணின் பாவ வாழ்க்கையை பற்றி இயேசு கூறிய போது அதை கண்டு அச்சம் கொள்ளவில்லை, அவமானப்படவில்லை. மாறாக இயேசு சமாரிய பெண்ணை, அந்த சமாரிய பெண் அந்த பாவ நிலையை ஏற்றுக்கொண்டதை நற்செய்தி வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இயேசு சமாரிய பெண்ணுக்காக கிணற்றில் காத்திருந்தது போல் என்னாலும் ஆலயத்தில் நற்கருணையின் வடிவில் நம் வருகைக்காக காத்திருக்கின்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறை வார்த்தை வழியாகவும் திருப்பலி வழியாகவும் தனி ஜெபங்கள் வழியாகவும் இயேசுவோடு உறவாடி நாமும் அவரின் இறையன்பை கண்டுணர ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நிலை வாழ்வை நாமும் பெற்றிட திருப்பலியில் பக்தியோடு இறை அனுபவத்தை பெற இறைவன் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் வல்லமையை கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தேவனையில் திருப்பலியில் நன்றியாக ஜான் போஸ்கோ தன்னுடைய 61வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்டினா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மார்த்தா வன்னியோ தன்னுடைய குழுவினர், ஜோசப் அக்வினாஸ் தாமஸ் தன்னுடைய குழுவினர் எடுத்த அனைத்து முறையிலும் நன்றியாக திருப்பலியில் சிறப்பாக நன்றியாக கொண்டிருக்கிறார்கள். தேவனையில் Alexander C. Stanislas B. Reggie B. Ravi அவருடைய ஆண்டுகளுக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைந்து பிரகாஷ் ஆதிராஜ் தன்னுடைய 10வது தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி இறை அனுபவத்தை பெற்றுள்ளாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைந்து ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் உங்களோடு நிறுத்த உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி கொடுக்கிறதுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிந்த சகோதர சகோதரிகள், தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதின் பொருள் நம் பாவங்களை ஏற்றிக்கொள்வோம். எல்லா வளரிடமும் எல்லா பெண்களுக்காகவும் இறைவன் நம்முடைய தாய், நம்முடைய தங்கை, நம்முடைய குழந்தைகள் அனைவரும் நம்மளோட சுகத்தையும் ஒரு வேண்டுவதற்காக சிறப்பாக தெரிவிப்போம். தந்தை
மகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலைநிலத்திலிருந்து இரப்பிதும் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீர் என்று தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறியவர்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே உறவில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். பாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறும் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகின்றது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளர்களுக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவியாயிருந்த போது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார்.
இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீர் உண்மையே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்தல் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறு இருந்தது. பயணத்தால் தலைப்பற்றிருந்த இயேசு கிணற்று ஓரம் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தார்கள். சமாரியா பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரா? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மகன்களும் கால்நடைகளும் இங்கிருந்து தான் தண்ணீரை குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இருக்காது என்றார். நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும், அப்பொழுது எனக்கு தாகம் எடுக்காது. தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் வழிபட வேண்டும் என்கின்றீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் தந்தையை இம்மலையிலேயோ எருசலேமிலேயோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகின்றீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகின்றீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகின்றது. காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்க தந்தை விரும்புகின்றார். கடவுள்
உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இதயத்திற்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எங்களுக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அசிசியன் புனித பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு மாபெரும் நபராக மாற வேண்டும், இந்த உலகம் என்னை பார்த்து இதோ ஒரு மாபெரும் நபர் நம் மத்தியில் இருக்கின்றான் என்று கருத வேண்டும் என்கின்ற அந்த நோக்கோடு நான் எதை செய்தால் இந்த மக்கள் அனைவரும் என்னை பார்த்து இதோ ஒரு பெரிய மகன் என்று கூறுவார்கள் என்ற சிந்தனையில் தொடங்கிக் கொள்ளுகின்றார். அப்பொழுது தன்னுடைய ஊருக்கு வருகை தந்த படை வீரர்களை அந்த ஊர் மக்கள் வருகவென்று வரவேற்கின்றார்கள். அதை பார்த்த பிரான்சிஸ், இதோ நானும் இந்த படை வீரர்களை போல ஒரு படைக்கு சென்று நான் வெற்றியோடு திரும்பி வந்தால் மக்கள் என்னை பார்த்து இதோ ஒரு மாபெரும் மனிதன் நம் மத்தியில் வசிக்கின்றான் என்று கூறுவார்கள் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அந்த தாகத்தோடு தான் ஒரு படை வீரனாக வேண்டும் என்று அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். இவ்வாறாக தான் நடக்கவிருக்கும் போருக்காக அவர் தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆலயத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்றார். அப்பொழுது ஒரு கூக்குரல் அவரை கூப்பிடுகிறது. அந்த குரல் இவருக்கு கூறியது, பிரான்சிஸ், பிரான்சிஸ், எது பெரியது, ஒரு ஊழியனுக்கு பணி செய்வதா அல்லது ஒரு முதலாளிக்கு பணி செய்வதா, எது பெரிய செயல்? அப்பொழுது பிரான்சிஸ், ஐயா, ஒரு முதலாளிக்கு பணி செய்வதுதான் பெரிய மாபெரும் செயல் என்று கூறுகின்றார். அப்பொழுது அந்த குரல், அப்படியானால் நீ இங்கிருந்து உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போ என்று சொல்லுகின்றது. அப்பொழுது திரும்பி வருகின்றார். பின்னர் கடவுளுடைய வார்த்தையை அறிந்த அவர் கடவுளுடைய ஆலயத்தை மறுபடியுமாக திருப்பி கட்ட தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து கொள்ளுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அசிசியன் பிரான்சிசியாருக்கு இருந்த அந்த ஒரு தாகம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வாறாவது பெரியவன் என கருதப்பட வேண்டும், மக்கள் அனைவரும் என்னை பார்த்து மாபெரும் நபர் என கூற வேண்டும் என்கின்ற அந்த தாகம் அச்சம் அவரிலே இருந்தது. இன்று அதே போலதான் நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையிலே பல தாகங்களை கொண்டவர்களாக இருக்கின்றோம். பேருக்காக தாகம், நம்முடைய புகழுக்காக தாகம், நம்முடைய வாழ்க்கையிலே உறவுக்காக தாகம், இதோ மற்றவர்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையே, இன்னும் நல்லபடியாக என்னை அறிந்து கொள்ள வேண்டுமோ என்கின்ற தாகம், நான் என்னுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் உயர வேண்டும் என்கின்ற தாகம், இவ்வாறாக பல தாகங்களை கொண்ட இதயங்களாக நம் அனைவரும் நாள்தோறும் ஒவ்வொரு தாகத்தை நோக்கி அந்த தாகங்களை தீர்த்து கொள்ள நம்முடைய
ஐயா சாமி எங்க போனீங்க நீங்க? எங்களுக்கு என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, இங்க கொண்டு வந்து எங்களை இந்த பாலை நிலத்துல விட்டுட்டீங்க. இதோ நாங்கள் அனைவரும் தாகத்தால் இருக்கின்றோம். எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது. எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் இருக்கின்றது. எங்கேயா போனீங்க? இதுதான் நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்த நாடா என்று அவர் முணுமுணுக்கின்றார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவர் அந்த பாலை நிலத்திலே தாகமாயிருந்த அந்த மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கின்றார். அதே போன்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு சமாரியாவை நோக்கி செல்லுகின்றார். அப்பொழுது அந்த பெண்மணி தண்ணீர் தண்ணீர் எடுப்பதற்காக அங்கு வருகின்றார். தன்னுடைய தாகத்தை போக்குவதற்காக இங்கிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து செல்லலாம் என்கின்ற நோக்கோடு அந்த பெண்மணி வரும் பொழுது ஆண்டவர் அந்த பெண்மணியிடம் உரையாடுகின்றார். இதோ நான் உனக்கு உயிருள்ள தண்ணீரை கொடுக்கின்றேன். இதோ நான் கொடுக்கின்ற இந்த தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு தாகமே கிடையாது. இதோ என்னுடைய உயிருள்ள தண்ணீர், இதோ இங்கு நான் கொடுக்கின்ற இலைவாழின் தண்ணீர் என்கின்ற வார்த்தையாலே அந்த பெண்மணியை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். ஆனால் பிரியமானவர்களே, அந்த பெண்மணிக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலை நாம் பார்த்தோம் எனில், ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த பெண்மணியுடைய ஆன்ம தாகத்தை போக்குவதற்காக ஆண்டவர் அவருடைய அந்த பெண்ணோடு உரையாடி கொண்டிருந்தால், அந்த பெண் அந்த தாகத்தை போக்கின்ற அந்த சாதாரண தண்ணீரை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றாள். ஆனால் இறுதியாக ஆண்டவர் எதை பற்றி கூறுகின்றார் என்பதை அறிந்து கொள்ளுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சமாரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு உரையாடும் பொழுது அந்த பெண்ணிடம் சொல்வார், இதோ நீ இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கணவன் 5வது என்கின்ற அந்த வார்த்தைகள். ஏனென்றால் பிரியமானவர்களே, சமாரியர்கள் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய தாகத்தை போக்குவதற்காக பல கடவுள்களை தேடி செல்லுகின்றார்கள். பல நாட்டுடைய மக்கள் அவர்களோடு இணையும் பொழுது அவர்களுடைய கடவுள்களை வழிபட்டுக் கொண்டு இதுதான் உண்மையான கடவுள் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு கடவுள்களை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக ஆண்டவர் அந்த கடவுள்களை கணவனுக்கு ஒப்பிட்டு, இதோ நீங்கள் இப்பொழுது வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் 5வது கடவுள் என்கின்ற வார்த்தையால் அந்த பெண்ணை உண்மையான உயிருள்ள கடவுளை வழிபட அழைப்பு கொடுக்கின்றார். இதை அறிந்த பெண்மணி தன்னுடைய ஊருக்கும் சொல்லுகின்றார். அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்கின்றார்கள். தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள ஆண்டவர் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையை கொள்ளுகின்றார்கள். அதே போன்ற இன்றைய 2வது வாசகம் கூட எங்கிருந்து எடுக்கப்பட்ட வாசகம்? 2வது வாசகம் ரோமியருக்கு எழுதிய திருமுகம். அதுல என்ன கூறுது அப்படின்னா, இதோ ஆண்டவருடைய அன்பு தூய ஆவியின் வழியாக உங்களுடைய உள்ளத்தில் ஊத்தப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டுள்ளது. God's love has been poured into your hearts. இதோ நம்முடைய தாகத்தை தீர்க்கும் வண்ணமாக நம்முடைய அந்த தாகத்தால் நாம் வாழ்ந்து தயங்கி கொண்டிருக்கின்ற அந்த தாகத்தை பார்த்து, மகனே மகளே அஞ்சாதீர்கள் என்னும் நோக்கோடு கடவுளுடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வார்த்தையால் நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்றது. பிரியமானவர்களே, பல முறை இந்த சத்தியங்கள் நமக்கு அறிந்திருந்தாலும் கூட நாம் வழி தவறுகின்றோம். உயிருள்ள கடவுள் யார் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம்முடைய பலவீனத்தால், நம்முடைய கஷ்டத்தின் சமயங்களிலே நாம் உண்மையான கடவுளை விட்டு ஓடி செல்லுகின்ற மக்களாக இருக்கின்றோம். இதோ இங்க அற்புதம் நடக்குது, அங்க அற்புதம் நடக்குது, இங்க ஓடு அங்க ஓடு என்று நாம் ஊராக ஓடக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். உண்மையான கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இதயங்களிலும் வசிக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் புத்துணர்வு கொடுக்கின்றார், புது வாழ்க்கையை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும், இதோ இங்கு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இதோ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல
வெள்ளிக்கிழமை வரை இரட்சக சபை குருக்கள் இருவர், நான் ஃபாதர் லூயிஸ் இருவரும் உங்களோடு இருந்து இந்த தியான கூட்டத்தை நடத்த போகின்றோம். இதோ நம்முடைய வாழ்க்கையின் தாகங்களை போற்றி கடவுளோடு ஒப்புரவு செய்து கொண்டு அந்த கடவுளின் நிலைவாழ்வை பெற இந்த தியானம் நமக்கு உதவியாயிருக்கும். இந்த தியான கூட்டம் நாள்தோறும் மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி 9 மணி வரை நாம் இருக்கும். தயவு செய்து இந்த தியான கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் பங்கு கொண்டு இறை வாழ்வை பெறவும், அதோடு நம்முடைய வாழ்க்கையின் தாகங்களை போக்கி நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ உங்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றேன். ஆகிய பிரியமானவர்களே, இந்த தவ முயற்சியில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் தவ காலத்தில் ஆண்டவரோடு இணைய இந்த தியான கூட்டம் நமக்கு ஒரு வாய்ப்பு. இதை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். வாருங்கள், இந்த இறைவனின் அன்பை பெறுங்கள், பாசத்தை பெறுங்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். ஆகையால் எப்ப தந்து தியானம்? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி பூசை முடிந்த உடனே தியான கூட்டம் நடைபெறும், தொடர்ந்து என்னைக்கு வர? வெள்ளிக்கிழமை வரை நாள்தோறும் 5:30 மணிக்கு. கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இறைவனின் தாய் நித்திய சகாய அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுவார். ஆமென். நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை கேடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையோடு கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களிலெல்லாம் நம்முடைய தந்தையிடம் பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுளின் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே ஒரு ஆண்டவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிகையாரிடம் பிறந்து மனிதரானார். போதியும் நாத்தின் நிவாரணத்தில் சிலுவையில் அறையப்பட்டு வாழப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா உலகத்தையும் வளர்க்கும் விண்ணிலே சென்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சி செலுத்த மீண்டும் வருகிறார். அவரது ஆட்சி முடிவிடாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் உயிரிழந்தோருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர்களில் ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருவழுத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுமலர்ச்சியும் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கும் நமது ஆண்டவரிடம் நமது விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். நம்முடைய பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறியும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு தெய்வமே, தவகாலத்தில் துன்புற்றும் உம் திரு அவைக்காக வேண்டுகின்றோம். உலகெங்கும் நற்செய்தி பொருட்டெடுத்து துன்பங்களையும் தீவிரவாதையும் எதிர்கொள்ளவும் பாவியின் பணியாளர்கள் ஆபிரகாம் போல் தளராத நம்பிக்கையில் வாழ வேண்டிய அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பின் ஊற்ற இறைவா, ஆன்மீக தாகம் கொண்ட இம்மக்கள் அனைவரும் உம்மிடமிருந்து தண்ணீரை பருகவும் அதன் மூலம் மீட்பு நிறைவேற்ற கண்டறிந்து உம்மை மகிழ்ந்தெடுத்து உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவு தருபவரே இறைவா, உலக ஆசைகளும் போட்டி பொறாமையினாலும் மன அமைதியிலிருந்து தவிக்கும்
உமது மாட்சி நிறைவுடன் சுவைக்க வரம் தார வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கும் தந்தையே இறைவா, பல்வேறு விதமான நோய்கள் பாதிக்கப்பட்டு தேவையோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்தும் வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்த விதமாக இன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் அவர்கள் அனைவருக்கும் இறைவன் தாமே நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் இறைவனுடைய ஆவியினால் துணிவையும் மன தைரியத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எம் வேண்டுதல்களை நிறைவு செய்கின்ற மாநில தந்தையே, விசுவாசத்தோடு நாங்கள் இடம் கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உம்மில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீரே எங்கள் உண்மையான தெய்வம் என்பதை நாங்கள் இவ்வுலகிற்கு தயக்கமின்றி பறைசாற்ற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரியனிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரின் இறை அன்பின் நெருப்பை பற்றி எரிய செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை மாணவர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூய்மை அனைத்திற்கும் ஒன்று
இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் மேலும் எழுதிய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சென்று கடித்தவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து வென்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்ந்து கொள்ளைக்கும் கிண்ணத்தை கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையுமே ஏற்றிக்கொண்டு இடவே கொண்டு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். நிற்போம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவுகளும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், உதவி ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்கள் மீது நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் ஏற்றென்றும் உமக்கு உரியதே. பிறப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பின் ஆராய்ச்சி நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். என்னுடைய தந்தையே, உமது ஆண்டவரே, தீமை அனைத்து விடுதலை எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிடவும் காடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கள்ளத்தோல்வியை நலமாயிருக்குமாக நாங்கள் ஒருவருக்கு பேருவதற்காகவும் எமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். தத்துவர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை காணாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை கண்டுகொள்வோம். உலகின்
இதோ இறைவனின் செமரை, இதோ உலகின் பாவங்களை போக்குவர் செமரை விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர் நிலையில் வாழ்வடை அவருக்குள் பொங்கும் நீரூற்றியலும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருளின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவாள் வளமையை பெற்றுள்ள நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வோம் செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே உம்மை கொண்டாடுகின்றோம். குட் மார்னிங். பசியா இருக்கீங்களா? தாகமா இருக்கீங்களா? கிறிஸ்துவ இந்த உலகத்திலேயே தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது. இந்த உலகம் கூட ஒரு 3/4 தண்ணீர் தான்.
ஆனால் இருந்தாலும் குடிநீருக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் கூட நான் நேற்று கூட கேள்விப்பட்டேன், இப்போல்லாம் தண்ணி வந்து ஆன் டைம் வருது, இல்லை 3 மணி 4 மணிக்கு வருது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன்மா எப்பொழுதுமே தாகமாகவே இருக்கும். என்ன தாகம் அப்படின்னா கடவுளை நோக்கி போகிறதுக்காக, கடவுளை நோக்கி கடந்து போகிறதுக்கு தான் இந்த ஆன்மாவே. அது நம்மளுக்கு தெரிஞ்சதில்லை. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் சார்ந்தவர்களாக இருக்கும். ஆனால் ஆன்மா எப்பொழுதுமே தாகத்தோடு இருக்கும். கடவுள் வந்து அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்காக பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி என்னுடைய நட்சியத்தில் வந்து அவர் வந்து அந்த கிணறுகிட்ட காய்ச்சிட்டு இருந்தாங்க, அந்த அம்மா வராங்க, அந்த அம்மா மூலயமா அந்த ஊரை முழுமையாக அந்த தாகத்தை வந்து முழுமையாக அவங்க பெற்று பண்ணிக்கிறாங்க. இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அதனால நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான தாகம் எது அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையும் கடவுள் தான். ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த உயிருள்ள அந்த தண்ணீர், அந்த தாகத்தை நம்ம வந்து தேடும் பொழுது கடவுள் நமக்கு கொடுப்பார். அதனால எப்பொழுதுமே இந்த தண்ணீருக்காக நம்ம போராடணும். நம்ம சில நேரத்தில் வாழ்க்கையில் நிறைய வந்து போராடணும், பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்லை ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்முடைய ஆன்மா வந்து எப்போதுமே கடவுளுடைய இணைக்கிறதுக்காக அது தேடிட்டே இருக்கும். அதனால் இந்த தப்ப காலத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தாகத்தை நாம் முழுமையாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அதை கேட்டுக்கொள்கின்றேன். இன்று 3வது ஞாயிறு, தபக்காலத்து 3ஆம் ஞாயிறு. சிறு பிள்ளைகளுக்கு வந்து ஹோலி கம்யூனியன் ஃபஸ்ட் ஹோலி கம்யூனியன் கான்ஃபர்மேஷன் வாங்கிறதுக்காக யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா பிள்ளையுடைய பெயர்களை வந்து குருக்களிடம் கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். போன வெள்ளிக்கிழமை வந்து முதல் வெள்ளி வந்து ஃபிலோமினாஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்தி கொடுத்தாங்க. அது வந்து வின்சென்ட் டி பால் அவர்கள் வந்து பொறுப்பெடுத்து செஞ்சாங்க. அவர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது வந்து முதல் வெள்ளி அன்று 10லேருந்து 2 மணி வரையும் அவர்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் நடக்கின்றது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறவர்கள் வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். வின்சென்ட் டி பால் சொசைட்டி அவர்கள் போன மாதத்துடைய காணிக்கை 7,940 பெற்றார்கள். அவர்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. கிறிஸ்துவனுடைய இன்று சாயங்காலம் முதல் தமிழில் தியான கூட்டம் நடைபெறுகின்றது. 6 மணிக்கு தொடங்குகிறது இன்னைக்கு. ஏன்னா 5 மணிக்கு திருவிழை ஆங்கிலத்தில் 6 மணிக்கு தொடரும், 9 மணி வரை இருக்கும். மற்றும் நாளை திங்கட்கிழமையிலிருந்து 5:30 மணிக்கு தொடங்கும். அதனால அனைவரும் இதில் வந்து பங்கெடுத்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் ஆங்கிலத்தில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி 20ஆம் தேதி வரையும் 5:30 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கும். அதில் அந்த வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் திருப்பலி வந்து 5 மணிக்கு இருக்கும், வெள்ளிக்கிழமை அன்று. மற்றும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நம்ம ரெட் கிறிஸ்ட் ஃபாதர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவரை நீங்கள் வரவழைத்து அவருக்கு நீங்கள் வந்து அந்த இன்விடேஷன் வாங்கி அவங்களுடைய பிளெஸிங் வாங்குவதற்காக அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்துவனுடைய அடுத்த சனிக்கிழமை 14ஆம் தேதி வந்து லீஜன் ஆஃப் மேரி விமென்ஸ் கமிஷன் எல்லாருமே வந்து நம்முடைய செமெட்ரியை வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க. அது ஒரு தபக்காலத்துடைய பரிகாரம் மாதிரி. உங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் வந்து 10 மணிக்கு போயிட்டு அந்த செமெட்ரியை க்ளீன் பண்ணுறது நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். விருப்பங்கள் தயவுசெய்து போய் அதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அன்று வந்து தமிழில் வந்து செமெட்ரி கேட் நம்பர் 5 வந்து 11 மணிக்கு அன்றைக்கி சிலுவை பாதை இருக்கும். அதை பங்கு கொள்ள விருப்பவர்கள் இது பங்கு கொள்ளுங்கள். அவர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் சர்ச் ஒயிட்ஃபீல்டில் இருக்கிற அங்கே வந்து 15ஆம் தேதி அங்கேயும் ஒரு வேர்வை கிளாஸ் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு பெரிய மலை இருக்கிறதுனால விருப்பவர்கள் போயிட்டு வரலாம். கிறிஸ்துவர்களே நம்முடைய பங்கில் வந்து 22ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து நடக்கிறது. அதில் வந்து பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எப்போதுமே நம்ம ரத்தம் வந்து சுத்தமாகிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம ரத்தம் வந்து சுத்தமாக இல்லைன்னா அது வந்து கெட்டுச்சுன்னா பிளாக் ஆகி நம்மளுக்கு நிறைய டிசீஸ் எல்லாம் வரும். அதில் 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகணும். அதனால்
நீங்கள் வந்து பிளட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மற்றொரு உயிரை நீங்கள் காப்பாற்றலாம். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டாங்க, அப்படியே சோகமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரத்தம் நம்ம நம்மளே வச்சுக்கிறதுனால. நீங்கள் உங்கள் ரத்தம் கொடுத்து பாருங்கள், அப்படியே ஜொலிப்பீங்க. ஓகே. அப்படியே ஒரு சிரிச்ச முகமாக இருக்கும். அதனால் நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணோம். அதனால் 22ஆம் அந்த யாரெல்லாம் பிளட் டொனேஷன் விருப்பப்படுறீங்களோ அவங்க ஆஃபீஸில் வந்து பேருங்க கொடுத்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காணிக்க மொத்தம் 61,340 ரூபாய். எனக்கும் நன்றி. கிறிஸ்துவ மக்களே, இன்று விசேஷமாக பெண்களுடைய இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. இங்கே இருக்க அனைத்து பெண்மார்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், நம்முடைய ஆசீர்வாதம். நீங்கள் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அம்மாமார்கள் மற்றும் வைஃப், பிள்ளைகள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். கடவுள் வந்து அப்படி தான் படைச்சிருக்காரு. இந்த பெண்களை வந்து அம்மாவும் ஒய்ஃபாகவும் பிள்ளைகளாகவும் கடவுள் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நிறைய உழைக்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா குடும்பம் வந்து குப்பை தான். பெண்கள் இல்லைன்னா குடும்பத்தில் அது குப்பமாக தான். நீங்கள் கிச்சன் பாருங்கள், ஒரு நாள் அம்மா இல்லைன்னா அவ்வளோதான். அந்த ஃபுல்லாக கிச்சனெல்லாம் வந்து ஸ்மெல் அடிச்சுருக்கோம். எங்கள் கிச்சன் கூட அப்படி தான். அதனால் நான் எப்போதுமே எங்கள் குப்பமாக வந்து மழை சேர்ந்து இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். அனைவருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து அந்த குடும்பத்தில் எப்போதுமே இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன சாக்ரிஃபிகேஷன் வந்து அந்த கடவுளுடைய பிளஸிங். அதனால ஆண்கள் எல்லாருமே, பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே பெண்களை மதிக்கணும். தாய்மார்களையும் மனைவியையும் எல்லாருமே நம்ம மதித்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க இன்னும் உற்சாகப்படுத்தி அவங்களை வந்து சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அவர்கள் வீட்டில் இருந்தால் குடும்பம் எப்பொழுதுமே குடும்பமாக இருக்கும். இந்த விமென்ஸ் செலிப்ரேஷன் வந்து 19ஆம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அன்றைக்கி வந்து நம்முடைய அன்பியத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு ரங்கோலி காம்படிஷன் வச்சுருக்கோம். ஓகே. 19ஆம் அன்றைக்கி உகாதி, இன்றைக்கி ஹாலிடே. இன்றைக்கி வந்து அந்த ஒரு அன்பியத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து அந்த ரங்கோலி காம்படிஷன் ஒன்று வச்சுருக்கோம். அது பங்கெடுத்துக்கோங்க. 9 மணிலேருந்து 11 மணி வரையும். அது ஆகிட்ட பிறகு 13-11 ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சுருக்கோம் பெண்களுக்கு. ஓகே. அது வந்து ஜோனல் லெவலில். ஓகே. அது வந்து ஜோனல் லீடர்ஸ் எல்லாம் அன்பியத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்துருப்பாங்க. அவங்க பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இருக்கும். அதனால இதில் பங்கெடுத்து உங்களுக்கு ஒரு நாள் ரிலாக்ஸேஷன், ஒரு ஃப்ரீனஸ் இருக்கிறவங்களுக்காக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் பங்கு கொள்ளுங்கள். மற்றும் யாரெல்லாம் வந்து நம்முடைய பங்கில் வந்து விமென்ஸ் செல்லில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து அந்த காணிக்கைக்கு நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அவங்க விமென்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் ஒரு புது பிளான்லாம் பண்ணியிருக்கோம் இந்த விமென்ஸ்க்கு வந்து. அது நான் லேட்டாக சொல்கிறேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பங்கெடுங்க. மற்றும் நம்ம பாஸ்காவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பாஸ்கா கேண்டில் பாதி கொண்டு வரல. நாங்கள் ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து இந்த சின்ன கேண்டில் தான். இது வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது கூட இதில் பாஸ்கா. இந்த பாஸ்கானா என்ன அப்படின்றது இதோடைய விளக்கம் வந்து அது நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இது யாரும் தேவைச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாங்க ஷாப்பில். தேவை இருக்கவங்க வாங்கிக்கலாம். இன்று வந்து நம்மளுக்கு இந்த திருப்பதியில் அது ராபின் அவர் வந்து மைசூரில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த ரிட்ரீட் தொடர்றதுக்காக இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் இங்கே ஒரு வாரம் இங்கே தான் இருப்பார். யாராவது வந்து ஃபாதரை மீட் பண்ணோம், கன்ஃபெஷன் பண்ணோம், இல்லை ஏதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் நீங்கள் மீட் பண்ணலாம். வண்டர்ஃபுல் சண்டே. எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளர்கள் இதயங்களை ஆண்டவரிடம் உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர்கள் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையினால் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது.
புகழ்